படத்தோட ஸ்டார்டிங்கில் அமெரிக்கா நாட்டோட பாஸ்டன் ஸ்டேட்டில் ஒரு குட்டி சார்லஸ் டவுன்ன்ற ஒரு ஸ்டேட்டை காட்டுறாங்கங்க. இந்த சார்லஸ் டவுனோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் பேங்க் ராபரினா ஃபேமஸ் ஆங்க. எப்படின்னா என்டையர் உலகத்தில் நடக்கிற பேங்க் ராபரி அந்த எண்ணிக்கையை விட இந்த சார்லஸ் டவுன்ன்ற இந்த குட்டி டவுனில் நடக்கிற பேங்க் கொள்ளைன்றது ரொம்பவே அதிகமாக நடக்குமாங்க. எப்படின்னா தொழில் வாழையடி வாழையா அப்பன் பேங்க் ராபரி வந்தவனா இருந்தா அந்த தொழில அதே மாதிரி புள்ளியும் திருட்டு தொழில கற்றுக்கிட்டு இப்படியே பேங்க் ராபரின்றது ரொம்பவே கேஷுவலான விஷயமா ஆச்சுன்ற மாதிரியான அந்த செய்தி துணுக்குகள்லாம் அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா காட்டுறாங்க. அங்கே ஒரு பேங்க் ராபரியை காட்டுறாங்கங்க. அழகாக பிளான் பண்ணி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அப்படியே பேங்க்குள்ளே இறங்கிடுவாங்க. எல்லாம் மாஸ்க் போட்டாப்புல கையில் எல்லாம் தீவிரவாதிகள்ட்டும் எல்லாம் பெருசு பெருசாக கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்கவே ஐயோ அள்ளு விட்டுற மாதிரி இருக்க. உள்ளே இருந்த பொதுமக்கள் இந்த பேங்க் எம்ப்ளாயிஸுகள்லாம் இவங்கள பார்த்த வேணத்துக்கு எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போட்டுருதுங்க. எல்லாம் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே கதறிட்டு ஒரு பக்கத்து ஓடிட்டு இருக்காங்க. முதல்ல போலீஸுக்கு எவனும் இன்ஃபர்மேஷன் எவனும் கொடுத்துறாதபடி உள்ளவங்க ஃபோன் எல்லாத்தையும் அப்படியே பறிமுதல் பண்ணிவிட்டு அப்புறம் பொதுமக்கள் அவங்கள மட்டும் தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வச்சாப்ல. இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் இவங்க யாரும் போலீஸுக்கு எமர்ஜென்சி பட்டன் அதை அமைக்கி போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாதபடி பண்ணி அதுலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இப்போ பணத்தை எடுக்கங்க. பேங்க்கு சேஃபை திறக்க சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு திறக்க விடுவாங்க. அவளுக்கு ஆன்சைட்டி அட்டாக் கட்டும். ஆளு கை காலத்தெல்லாம் அப்படியே உதறிக்கிட்டு பாஸ்வேர்டு பின்னு போட முடியாமல் அப்படியே உச்சக்கட்ட பயத்திலே அப்படியே நிற்க. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க டைம் எடுத்துக்க, ரிலாக்ஸ் பண்ணு, மூச்சு இழுத்து விடு, அப்படிதான் எவ்ரி திங் இஸ் கோனா பி ஆல் ரைட்மா அப்படின்னு ஆறுதல் வார்த்தையெல்லாம் சொல்ல அவளும் கடைசியாக பின்னை போட்டு சேஃபாக அன்லாக் பண்ணிடுவா. இவங்க உள்ளே பூந்து மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு கடைசியாக பேங்கை விட்டு போகிறதுக்கு முன்னே இப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அது சிக்காத மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊற்றி அழைச்சிட்டு ஓடிடுவாங்க. போலீஸ் எதுவும் குறுக்க வந்துருச்சுன்னா அப்படின்றதுக்காக பணைய கைதியாட்டம் வச்சுக்கலான்ட்டு இந்த பொண்ணை இவங்க கூடவே அப்படியே வேனில் ஏற்றிக்கிட்டே போவாங்க. அப்புறம் போலீஸ் எதுவும் வரலன்னதும் இவளை ஊருக்குள்ளே ஒரு பீச் ஓரமாக ஒரு இடத்துல அப்படியே இறக்கி விட்டுவிட்டு, கண்ணை திறக்காம இப்படியே போகிற, உன் கால் எப்போ தண்ணி படுதோ அப்போ தாண்டி நீ கிளட்டி பார்க்கணும் அப்படி என்ன அப்படின்னு மிரட்டி அனுப்பி விட்டுருக்க. இவளும் அப்படியே பயந்துக்கிட்டு அவங்க சொன்ன அப்படியே பீச்சு பக்கத்து அப்படியே தண்ணி தட்டினது தாங்க கண்ணை திறக்கிறா. அங்கே படத்தோட பேரை காட்டுறாங்க, தி டவுன் அப்படின்ட்டு. 2010 வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுங்க. இப்போ பேங்க் ராபரி பண்ணவங்க இவங்க வேன்ல ஏத்திக்கிட்டு வந்தவ அவன் ஐடி கார்டு வேன்லேயே விட்டுட்டு போயிருப்பா. இவன் ஐடியை பார்த்துட்டு கதறுவாங்க, போச்சுரா மாப்பிள்ள அவளும் நம்ம ஏரியா தான்டா, ஒரே ஊர்ல தான் இருக்க போறோம், நாளை பின்ன மாட்டி போட்டான்ட்டு அப்படியே கதறுவான். லீடர் பைய டே ஒன்றும் பயப்படாதரா, அவளை நான் ஃபாலோ பண்றேன், அவளுக்கு நம்மளை அடையாளம் தெரியுதா அப்படின்னு நான் பார்க்குறேன், அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவளை கொண்டுடலாம், இல்லைன்னா அவளை ஃப்ரீயாக விட்டுறலாம்டா அப்படின்ட்டு இவன் நான் பார்த்துக்கிறேன்டா மச்சான் நீ ஃப்ரீயாக விடுன்றுவான். இவங்க இப்போ பணத்தெல்லாம் அழகா ஊருக்குள்ள இருக்க அந்த மற்ற திருட்டு பசங்க மூலயமா அப்படியே பணத்தெல்லாம் மாற்றி அப்படியே சேஃப் ஆக்கிக்கிட்டு இதோ இந்த கிழவன் தாங்க இவங்களோட ராபரிக்கு ஹெட் ஆட்டம். ஆளு இப்படி ஊருக்குள்ள ஒரு ஃப்ளவர் ஷாப் அது ஒரு ஓனர்ன்ற அந்த சொல்லுவாங்கல்ல பசுத்தோல் பொத்திய புலி ஆட்டம் அப்படி ஒரு இமேஜை இப்படி காட்டிக்கிட்டு இப்படி வெளியில் மக்கள்கிட்ட எல்லாம் ஃப்ளவர் ஷாப் ஓனருங்க நான் அப்படின்ற மாதிரி இமேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே திருட்டுத்தனமாக இவங்களை வச்சு பேங்கை கொள்ளையடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பேங்கை கொள்ளையடிச்சவங்க இவங்க நல்லா அந்த பணத்தில் நல்லா ஜாலியாக ஆட்டம் பாட்டன்னு எல்லாம் ஃபன் பண்ணி மஜா பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கிட்டு அந்த பக்கத்து போலீஸு FBI ஏஜென்ட் எல்லாம் இங்கே பேங்க்கு கொள்ளையடிச்சவங்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக தான் இருப்பாங்கன்ட்டு பாருங்கடா எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அழிச்சிருக்காங்க. அப்புறம் வேனில் மொத்தமாக எரிச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி எல்லாம் ஓடி இருக்காங்கன்ட்டு யாரா இவங்க இவ்வளோ நேக்கா திருடி இருக்காங்களேன்ட்டு ஆளு இந்த திருட்டவே அப்படியே வியந்தபடியே அப்படியே பார்க்க இங்கே லீடர் பைய இவளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு லாண்ட்ரியில் அப்படியே சும்மா போய் உட்காந்துருப்பாங்க. அங்கே இவளாவே எக்ஸ்கியூஸ் மீ சில்லறை இருக்கா அப்படிங்கிறா. இவன் இல்லை என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது சாரிங்க அப்படின்ட்டுருவான். அப்போது அவள் பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை அன்னைக்கு அந்த கொள்ளை அடித்தவங்க இவளுக்கு அந்த பண்ணி விட்ட அந்த ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்பா. அப்போ லீடருங்க அவள்கிட்ட என்னங்க ஆச்சு, ஏன் மேடம் அழுகுறீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு பேசி அவளை ஒரு மாதிரி அப்படியே சிரிக்கவே வச்சுக்கிட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்கலை நம்ம வெளில டேட்டிங் கீட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி இவளோட அந்த ட்ராமாவை இவன் தாங்க உண்டாக்குனா இல்லையா. இப்போ அதை போக்குற மாதிரியே இப்போ அவளுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்ற மாதிரி நல்ல ஒரு எண்ணத்தில் தாங்க ஆளு இவளோட அப்படியே பழக ஆரம்பிக்கிறான். அவளுக்கும் இவனை அப்படியே பிடிச்சி போயிருதுங்க. இவளை அங்கிட்டு ஒரு சைட்லேருந்து அந்த FBI ஏஜென்ட் இவரும் இவளை அப்பப்போ கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணுறன்ற பேரில் இவளுக்கு அப்படியே ரூட் விட்டுக்கிட்டே அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கான். இவன் இந்த FBI சொல்கிற இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இவன்கிட்ட கொள்ளடிச்சவன் இவன்கிட்ட இவன் தான்ன்றது தெரியாமல் இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் இந்த FBI
என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத விஷயம் எல்லாம் இவன்ட்ட வந்து அப்படியே இன்னசென்ட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவன் கூட அப்படியே ஊருக்குள்ள அங்கே இங்கன்னு அப்படியே டேட்டிங் போயிட்டு அங்கே இவங்கக்குள்ள அப்படி நல்ல ஒரு காதல் மலர ஆரம்பிச்சிருங்க. பையன் பேர் டக்ளஸுங்க, இவ பேர் கிளாரு. டக்ளஸ் மற்றும் கிளார் இவங்க இப்படியே அப்படியே சுற்றி கித்தி அடுத்த கட்டமாக அவங்கள பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. அதில் இந்த டக்ளஸ் பையங்க இவன் ஆள் ரொம்பவே ஃபேமஸான ஹாக்கி பிளேயருங்க. அதான் இப்படி வளர்ந்த கடாவாட்டம் இருக்கிறான். இந்த ஊர் இந்த சின்ன பசங்களெல்லாம் அவங்களெல்லாம் இவன் தான் இன்ஸ்பிரேஷன் ஆட்டம். அந்த அளவுக்கு இவன் ஒரு பெரிய ஹாக்கி பிளேயருங்க. என்ன இவன் சின்ன வயசாக இருக்கப்போ அப்போ புள்ளைய பெற்றவன் திடீர்னு வந்து ஒரு நாள் உன் அம்மா இனி வரமாட்டாடா, அவள் போயிட்டா, இனிமேல் அவள் உனக்கு கிடைக்கவே மாட்டாடா, அவள் போயிட்டா அப்படின்னு இருக்கான். இவனும் அந்த அறியாத வயசில் ஊருக்குள்ள அம்மாவை தேடி காணவில்லைன்ற போஸ்டரை ஒட்டி மூச்சை போட்டு தேடி பார்த்துருக்காங்க. இவனோட அப்பனும் இவனை மாதிரியே இந்த பேங்க் ராபரி பண்ணி ஆளு போலீஸ்ட மாட்டி இப்போ அப்பங்காரன் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான்ட்டு சொல்ல இவன் கேட்டுருவாங்க, ஏண்டா உங்கள் அப்பா ஒருவேளை இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையில் உங்கள் அம்மாவில் கொண்டிருப்பாரோ என்னமோ அப்படின்னு. இவன் இல்லை எங்கள் அப்பா கொலைலாம் பண்ணலை, என் அம்மா இப்போவும் உயிரோடு தான் இருக்காங்கன்ட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அதே சமயம் இங்கிட்ட FBI ஏஜென்ட்டுங்க அவங்க இந்த பேங்க்குக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகிற அந்த ஒயரிங்கு அதை எவனோ மாற்றி கொடுத்துருக்காங்க, வேறு ஸ்டேஷனுக்கு பெல் அடிக்கிற மாதிரி மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு அந்த கம்பெனிக்காரர்கிட்ட இவர்கிட்ட கேட்பாப்ல என்னையா இது அப்படின்னு. அவர் இதெல்லாம் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் சார் இப்படிலாம் பண்ண முடியும்ன்றவார். இவங்களுக்கு இந்த ஒரு லீடு கிடச்சிருதுங்க. எப்படின்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸுக்கு ஆல்ரெடி எதனா போலீஸ் ரெக்கார்ட்ஸு எதுவும் கேஸ் வாங்கியிருக்காங்களான்ட்டு பாரு அப்படின்னு பார்க்க ரவுண்ட் பண்ணி பார்த்து எடுக்க அதில் இந்த கொள்ளக்காரங்களில் இருந்த இந்த சின்ன பையன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டுங்க. இங்கிட்டு கிளாரு இவளும் இப்போ இவன் நம்ம ஆள்கிட்ட தன்னை பற்றி ஷேர் பண்ணிக்கிறா. முதல்ல அந்த பேங்க் ராபரி அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இவனும் நான் தாண்டி அன்னைக்கு உன் பேங்க்கில் திருடி வந்தேன் அப்படின்ற அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டே ஏதோ இப்போ தான் உன்னை பார்க்குறன்ற மாதிரி அப்படி நடிப்பை போட்டுக்கிட்டே இவள்கிட்ட பேசிகிட்டு இருக்க. இப்போ இவ வாடா என் கொலிகை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கொள்ளைக்காரங்க அடிச்சு போட்ட இவளோட அந்த கொலிகை பார்க்க இவனையே கூட்டு போக பாருங்க. ஆளு குற்ற உணர்ச்சியில் அவர்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே முடியாதுன்ற மாதிரி, ஏங்க நான் வெளில நிற்கிறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு ஆள் வெளில போய் நின்றுவான். அப்புறம் இவங்க நைட்டு சாப்பாட்டுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டே பேச அப்போது கிளாரு இவன்கிட்ட கேட்பாங்க, அடே பேங்க் ராபரி பண்ணவன்ல ஒருத்தன் கழுத்துக்கு பின்னாடி ஐரிஷ் டேட்டூ போட்டிருந்தான்டா, அது ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு, இதை FBI சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியலடா, என்னடா பண்ணுறதுன்னு இவன்கிட்ட ஒரு சஜஷன் ஆட்டம் கேட்பாங்க. இவன் சொல்லாதடி FBI எப்படியும் விட்னஸ் ரெக்கார்டில் உன் பேரை மென்ஷன் பண்ணிடுவாங்க, நாளை பின்ன கொள்ள அடித்தவங்க உன் பேரை பார்த்துட்டு உன் பழி வாங்குறதுக்கு உன்னை வந்து கொன்னாலும் கொண்டு போட்டுருவாங்கடி, சொன்னா கேளு, நான் நிறைய நார்காட்டிக்ஸ் வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன்ட்டு இவளுக்கு நல்ல பயத்தை கிளப்பி விட்டுறவும் அவளும் சரிடா தேங்க்ஸ்டா, நீ மட்டும் இல்லைன்னா நான் பாட்டு மடத்தனமாக போய் போலீஸ்ட்ட சொன்னாலும் சொல்லியிருப்பேன்டா அப்படின்ற மாதிரியே இவன் இப்போ அவளை வீட்டுக்கு விட போகையில் அங்கே இவளுக்கு நடந்த அந்த சைல்டுஹுட் ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. என்னென்னா ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப அப்போ ஊருக்குள்ளே ஏதோ பொறுக்கி பைய எவனோ இவளை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணி போட்டு வலுக்கட்டாயமாக போட்டு ரேப் பண்ணியிருக்கான் போல் இருக்கு. இப்போ அவனுக்கு ரிலீஸ் ஆகிட்டாங்க. நேற்று கூட நான் அவனை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லவும் இவன் ஆள் அவன் வீடு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அடுத்ததாங்க இவன் நேராக தான் ஃப்ரெண்டை மச்சி என்ன ஏதுன்னு கேட்காம வாடா ஒருத்தன் அடிச்சு பொழக்கணும் அப்படின்றாப்லையே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வெறித்தனமாக போயிட்டு அங்கே இவங்க அந்த ஹாக்கி மாஸ்கெல்லாம் போட்டாப்புல அட்டி போட்டு பொழந்து எடுத்துவாங்க. ஃப்ரெண்டுக்காரன் இவன் கொஞ்சம் அந்த முன்கோபக்காரன் இல்லையா, எப்படின்னா பேசுகிறதே ஒரு மாதிரி தாங்க, அதுப்பாதான் எப்படின்னா ரொம்ப ஈகோயிக்கா டேய் யாரை பார்த்து என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரியே தாங்க பேசுவான். டக்கு இவன் சும்மா மிரட்டி ரெண்டு தட்டிட்டு போலான்றதுக்காகத்தான் கூட இந்த ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அப்போ அந்த அடி வாங்கின பையன் அவன் ஒரு கட்டத்தில் வார்த்தையை விட்டுருவும் இவன் அதை பிடிச்சிக்கிட்டே டேய் என்னடா சொன்ன அப்படின்ட்டு ஆளு கண்ணால் அவன் காலிலே ரெண்டு சுட்டுவிட்டு ஐயோ கொடூரமாக அவனை வழியில் துடிக்க விட்டுவிட்டு கூடவேங்க மாஸ்கை வேற ரிமூவ் பண்ணி காட்டுவிட்டு டேய் பார்த்துக்கடா நான் தான்டா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்ற மாதிரியே மூஞ்ச வேற அடிபட்டவன்ட்ட காட்டிகிட்டே தாங்க கிளம்புவாங்க. FBI போலீஸு இப்போ இவங்க தான் இந்த பேங்க் ராபரி பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கங்க. ஆனால் இந்த FBIக்கு இவங்க தான் ராபரி பண்ணியிருக்காங்கன்றத ப்ரூஃப் பண்ண இவங்களுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்காதுங்க. டீமு ஹெட்டு அவர் இவங்களுக்கெல்லாம் அந்த கொள்ளைக்காரங்க டீமு அவங்களோட அந்த ஹெட்டு அந்த கிழவன்
இவன் தான் அந்த கேங் லீடர் டக், இவங்க கூட்டத்தில் மொத்தமாக 4 பேர் தான் அப்படின்ட்டு எல்லா போலீஸுக்கும் அப்படியே இவங்களை காட்டி எல்லாரும் இப்போ கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயம் இங்கே டக்ளஸ் இவன் பாட்டுக்கு இவளோட ஜாலியாக டேட்டிங் பண்ணிக்கிட்டே அந்த காதல் பட்டாம்பூச்சி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ இவள்கிட்ட பேசியிலே அங்கே ஃப்ரெண்டுக்காரன் அப்படி வந்துவிட்டு மச்சி வாடா இதான் நீ சொன்ன ஆளா அப்படின்ட்டு பேச உட்காந்துருவான். அங்கங்க இவன் கழுத்தில் அந்த ஐரிஷ் டாட்டுவை ஐயோ இவ எங்கே இதை பார்த்துருவாளோன்ட்டு அப்படியே பயந்துக்கிட்டே அப்படியே முழிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான் பாருங்க. ஃப்ரெண்டு இவள்கிட்ட அப்படியே கேஷுவலாக பேசிக்கிட்டே சொல்லுவான், ஏம்மா இந்த டக்குக்கு நாங்கள் தாம்மா எல்லாமே. சின்ன வயசில் அவன் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டான், அம்மாவும் காணா போயிட்டா, ஆனால் அனாதையா இவன் ரோட்டில் கிடந்தான். அப்போ இவனை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அப்போலேருந்து இவன் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாவே ஆயிட்டாமா. எப்படின்னா எனக்கு ஒரு அண்ணன் மாதிரிமா இவன் அப்படின்ட்டு இவன் இவள்கிட்ட அப்படியே பேசி சரிடா மச்சான் நான் வரேன் அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறப்ப ஆளு பயத்தில் அவன் கழுத்து அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த டேட்டுவை மறைச்சி விட்டு போடா மச்சி பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டுவாங்க. இவனுக்கு அப்போ தான் அப்படியே சபாடான்னு இருக்குது. இவன் அப்புறம் ஜெயிலில் இருக்கக்கூடிய அவனோட அப்பங்காரனை பார்த்து, யோ அன்னைக்கு அம்மா இனிமேல் வரமாட்டாங்கன்னு சொன்னில்லையா, அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வருவேன் அம்மா வந்துருவாங்கன்னு அந்த ஹோப்லேயே தான் இருக்கேன். யோ ப்ளீஸியா உண்மையை சொல்லியா, அம்மா உயிரோட தான் இருக்காங்களா இல்லை நீ சண்டையில் நீயே அடித்து கொண்டுட்டியாயா என்னன்னு சொல்லியான்னு அவர் இப்போவும் ஒரு மாதிரி அவள் வரமாட்டா என்னால் அவளை தாண்டா சொல்ல முடியும் அப்படின்றாப்லையே ஆள் அப்படியே அழுதுமடியே அப்படியே கிளம்புறாரு. அடுத்ததா கிளாரு இவ ஊருக்குள்ளே அந்த சின்ன பசங்க அந்த விளையாடுற இடத்துல சும்மா விளையாண்டுக்கிட்டு இருப்பா. அங்கே இந்த டக்கோட பழைய ஹாக்கி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடே நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாடா அப்படின்ற மாதிரியே இவனை கூப்பிட்டு பேச்ச போடுவான். அங்கே இவங்களுக்குள்ள அந்த நெருக்கம் கூடி ஆளுங்க 2 பேரும் அப்படியே ஒரு கட்டத்தில் அந்த அடக்க முடியாமல் அளவுக்கு அப்படியே கிஸ்ஸை போட்டுவிட்டு அப்புறம் என்ன செக்ஸு கர்மத்தை தான் வச்சுப்பாங்க இல்லையா, உடலுறவுல ஈடுபட்டுக்கிட்டு டக்குன்னு இந்த ரொமான்ஸ் மோட்லேருந்து இப்போ மறுநாள் விடிஞ்சதும் அந்த பழையபடி ராபரி மோடுக்கே திரும்பிடுவாங்க. இவங்கெல்லாம் டீமாக ஒன்றா சேர்ந்து லோ ரிஸ்கில் எப்படின்னா இந்த பேங்க்குக்கு அங்கே போய் கொள்ளடிக்காமல் சும்மா இந்த பேங்க்குக்கு போகிற வழியிலேயே அந்த வேனை மட்டும் அப்படியே அழகாக வழிமறிச்சு பணத்தை எடுத்துகிட்டு போயிடலான்றாப்ல கொள்ளடிக்க எல்லாம் இப்படி சர்ச்சு மதராட்டம் அந்த கெட்டப்பில் கொள்ளடிக்க போவாங்க. அங்கே லோ ரிஸ்க்குன்னு நினச்சவங்களுக்கு இது தாங்க பயங்கர தலைவலியாக மாறிடும். எப்படின்னா போலீஸ் இவங்களை சுற்றி எல்லா தெருவுலையும் குறுக்கு செந்தில் கூட விடாமல் அப்படியே காரில் ஓட்டிக்கிட்டு அப்படியே வெறித்தனமா வரட்டுவாங்க. கொள்ளைக்காரங்கல்ல இந்த டிரைவர் இவன் காரை சும்மா டிரைவிங் பண்ணுவான் பாருங்க, ஐயோ வளைச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு போலீஸ்க்கு அப்படியே தண்ணி காட்டிக்கிட்டே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் எஃபிஐக்கும் இந்த பேங்க் ராபரி நியூஸ் தெரிஞ்சு போயிட எஃபிஐ ஹெட் ஓகே இது கண்டிப்பாக நம்ம கேங்கோட வேலையாக தான் இருக்கும்ட்டு அவங்க கண்டிப்பாக இந்த சார்லஸ் டவுன் இந்த பிரிட்ஜை ஏறி தான் எஸ்கேப் ஆவாங்க. ஸோ பிரிட்ஜை க்ளோஸ் பண்ண சொல்லி இவன் இங்கேருந்து ஆர்டர் கொடுப்பாங்க. போலீஸ்க்கு அப்படியே ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க. இங்கிட்டு இருந்து படத்தில் இந்த சேசிங் சீன்லாம் அப்படியே பட்டம் பார்க்குற நம்மளெல்லாம் அந்த சீட் நுனியில் உட்கார்ற அளவுக்கு அப்படியே பயங்கர இன்டென்ஸாக போகுங்க. இவங்க அப்படியே அந்த ராங் ரூட்டுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள அழகாக இங்கிட்டு வந்துருவாங்க. போலீஸ் தாங்க இதில் பிரிட்ஜுக்கு இங்கே பக்கத்து வராத முடியாத மாதிரி அப்படி எஸ் ஆகிட்டு இவங்க இந்த கொள்ளை அடித்த குஷியில் சப்பாடா போலீஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரியே அப்படியே ரிலாக்ஸரா அப்படி ஒரு இடத்துல வந்து அப்படி நிறுத்துவாங்க பாருங்க. அங்கே இந்த போலீஸு இவர் மட்டும் அப்படியே ஒத்தையில் ஆள் வேற ஏதோ போலீஸ் டியூட்டிக்கு அங்கே போட்டிருக்காங்க போட்டிருக்கு. அவர் சும்மா அப்படியே கேஷுவலாக இந்த பக்கத்து அப்படியே திரும்புவார். பார்த்தா ஐயோ கொள்ளைக்காரங்க இப்படி எல்லாம் கையில் M416 AKMனு பெரிய கன்னா ஐயோ இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே முழிப்பார். ஆஹா ஆள் என்னடா பண்ண போகிறான்ற மாதிரி இந்த படத்தில் இருக்குங்க. செம்ம க்யூரியஸாக இருக்கும். அப்போது கொள்ளைக்காரங்க இவங்களும் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டே இவரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போலீஸுங்க அடே நீங்கள் போயிருங்கடா நான் எதுவும் பார்க்கலடா அப்படின்ற மாதிரி ஆள் அப்படியே உசுரை காப்பாற்றிக்க பார்க்காத மாதிரி அப்படியே திரும்பி பாருங்க. படத்தில் இந்த சீனெல்லாம் சரியான சிரிப்பாக இருக்குங்க. ஐயோ இப்போ கொள்ளைக்காரங்க மறுபடியும் பணத்தை திருடிட்டு போலீஸுக்கும் இந்த எஃபிஐக்கும் அழகாக டிமிக்கி கொடுத்துட்டு எவிடன்ஸு எதுவும் மாட்டாத மாதிரி அப்படியே மறுபடியும் எஸ்கேப் ஆகிற அதுக்குன்னு இவங்களே கூப்பிட்டு டேய் நீ தானே திருடுன செஞ்ச தப்பு ஒத்துக்கடா அப்படின்ற மாதிரியே கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷனில் பேசியே அவங்க வாயிலே சொல்ல வச்சு உண்மையை கறக்கிற மாதிரி வாக்குமூலம் வாங்க பார்ப்பாங்க. கொள்ளைக்காரங்க அவங்க என்ன இவ்வளவு முட்டாளாவாக இருப்பாங்க, உண்மையை வாயிலே ஒத்துப்பாங்களா என்ன, எல்லாம் வாயை திறக்காம அப்படியே கப்பு சுப்புன்னு உட்காந்துருப்பாங்க. அங்கே கட் பண்ணா அடுத்ததா இந்த காதலர்கள் பேசிக்கிறப்ப கிளாருங்க இவளுக்கு அந்த பேங்க் ராபரி வேலை பார்த்தாலே அந்த பேங்க் இன்சிடென்ட் ஆன
அந்த ட்ரமாட்டிக்கான இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருதுன்னு அவ இப்போ வேலையை விட்டு நின்னுட்டேன், நான் இனிமே வேற எதனா டீச்சர் வேலை எதனா பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவன்ட்ட வந்து சொல்லுவா பாருங்க. அப்போ டக்ளஸ் ஐயோ இவ ஏதோ நம்மளால தான் போறான்ற சரி கிளாருக்கு இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணி அப்படி ஒரு டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் வாங்கி தந்தாப்புல, வாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், வா நம்ம வேற எதனா ஊருக்கு போய் அங்கே நம்ம 2 பேருமே புதுசாக வேற வேலையை பார்க்கலாம், நானும் எனக்கு இப்போ பார்க்குற வேலை சுத்தமாக பிடிக்கல, வாயேன் நம்ம வேற ஊருக்கு போய் புதுசாக வேலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு புருஷன் முண்டாட்டியாக வாழ்க்கையை வாழலாம் வாடின்ட்டு அப்படின்னு கூப்பிடுவான். கிளாருங்க சரி கொஞ்சம் டைம் கொடு நான் யோசிச்சு சொல்கிறேன்ருவா. அதே சமயம் எஃபிஐக்கும் இந்த டக்ளஸ் இந்த கிளாருக்கிட்ட பேசின அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா இவனுக்கு நம்ம சாட்சிக்காரிக்கிட்ட என்ன வேலை அப்படின்ட்டு இப்போ ஹெட்டுங்க அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க அவ வீட்டுக்கே போய் கேட்பாரு. இவ அந்த பேங்க் ராபரி பற்றியே பேச்சே எடுக்காதீங்க சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் நானே வெளில வரணும்னு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவள்கிட்ட ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா இவர்கிட்ட பேசுவா. அங்கே எஃபிஐ அந்த வீட்டில் வச்சிருந்த இவளோட டைமண்ட் நெக்லஸை பார்த்துட்டு கேட்க இவ அதெல்லாம் நீ எதுக்கு எடுக்கிற, அது என் பாய் ஃப்ரெண்டு கொடுத்தாரு போயா அப்படின்ற மாதிரி மூஞ்ச காட்டுவா. அப்போ ஹெட்டுங்க சரிம்மா உனக்கு இந்த பேங்க் கொள்ளை அடிச்சது யாருன்னு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லதாம்மா நான் வந்தேன், வேற யாரும் இல்லை இந்த டக்ளஸ் மெக்ரே தான் அப்படின்ட்டு கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டி பாத்தியா நீ யாரு கூட ஊர் சுத்திரியோ அவன் தான் அன்னைக்கு உன்னை பேங்க் ராபரி பண்ண கொள்ள வந்தவன் அன்னைக்கு பேங்க் ராபரி டீமுக்கு அவன் தாமா ஹெட்டு, நீ என்னன்னா நீ இவன் கூட லவ் பண்ற அப்படின்ற மாதிரியா நெக்லஸ் எல்லாம் பார்த்துக்கம்மா உன்னை வச்சு தான் அவன் சேஃபையே திறந்திருக்கான். ஸோ நான் உன்னையும் அவங்களோட கூட்டுக்களவானின்ற மாதிரி நான் கேஸை சோடிச்சு நான் இப்பயே கேஸை முடிச்சிருவேன், உன்னையும் நான் இன்வால்வ் பண்ணி விட்டுருவேன்ட்டு ஆளு ஒரு மாதிரி போட்டு மிரட்டி விட்டுருவோம். இவளுக்கு தான் காதலனுங்க அவன் தான் இந்த திருட்டை பண்ணியிருக்கான்றதையும் இவ்வளோ நாள் இவள்கிட்ட பேசி கீசி லவ் ஏன் செக்ஸ் வரைக்கும் வச்சுட்டோமேன்ற இந்த உண்மை தெரிஞ்சதும் ஐயோ அவளுக்கு இந்த ட்ரூத்து செம்ம ஹர்ட்ஃபுல்லாக பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. ஆள் இங்கேயே மனசு உடஞ்சி போயிடுவா. அதே சமயம் டக்ளஸுங்க அங்கே ஃப்ரெண்டுக்காரன்ட்ட மச்சி திருட்டு தொழிலை நான் விட போறேன்டா, நான் கிளாரை இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போறேன் மச்சான் அப்படின்ட்டு வேற ஊருக்கு போய் வார போறேன்டா, புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன்டான்ட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட வந்து ஆசையாக சொல்லுவான். இவன் விடவே மாட்டாங்க. என்னன்னா இவங்க சின்ன வயசுலயே ஒரே வீட்லேயே தான் வாழ்ந்தாங்க இல்லையா. அப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு தங்கச்சிகாரின்னு ஒருத்தி இருந்திருக்கா. அவன் இந்த டக்குக்கு அப்போவே ரூட்டு விட்டுக்கிட்டே அப்போ இப்போ லைட்டாக 6 அதில் இவனுக்கு குழந்தையெல்லாம் அவளுக்கு கொடுத்து வச்சிருப்பான் போல் இருக்கு. அதுக்குன்னு ஃப்ரெண்டுக்காரன் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பாங்க, அடே என் தங்கச்சிக்கு புள்ளையை வேற கொடுத்துவிட்ட அவன் நிலைமை இப்போ என்னடா ஆறுது, நீ என்னன்னா எவ்வளையோ கட்டிக்க போற எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போறியான்ட்டு அங்கே இவங்களுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு அப்படியே சந்தே வந்துருங்க. ஃப்ரெண்டுக்காரன் இப்போ இதை போய் இந்த பாஸ்கிட்ட அந்த கிழவன்ட்ட நம்ம ஆளை போய் நம்ம ஆளு எஸ்கேப் ஆக போறான் தொழிலை விட்டு எஸ்கேப் ஆக போறான்ற மாதிரி அவன்கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதுக்குன்னு கிழவங்க லீடர் பையில கூப்பிட்டு மிரட்டுவான், என்னப்பா காதலா தொழிலை விட போறியாமே பார்த்துப்பா உன் ஆளை நாங்கள் கொன்று போட்டுருவோம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரியே மிரட்டுவான். இவன் அப்படியும் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடான்ற மாதிரியே இவளை பார்க்க வருவான் பாருங்க. அங்கதான் இந்த உண்மை தெரிஞ்சு போய் அவ கோவத்துல இவன் பேசுறதே கேட்காம பயங்கரமா கத்தி விட்டு அனுப்பி விட்டுருவா. அப்பவே இந்த லவ்வரு வீட்டு வாசல்ல அந்த வில்லப்பைய கண்ணீர் அஞ்சலி மலர் மாதிரி அப்படி உன் காதலியை கொன்னுருவேண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகுவோம். இவனும் சரிடா நாங்கள் கடைசியாக உங்களுக்காக ஒரே ஒரு திருட்டை அதான் கடைசி திருட்டு சரியா அத்தோட போயிடுவேன்ற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரி டீல் பேசிவிட்டு அப்புறம் இவள்கிட்டையும் இந்த நான் கிளார்ன்றவளை தான் லவ் பண்ணுறேன் அவளை நான் கட்டிக்க போகிறேன்றேன் நாங்கள் வேற ஊருக்கு போக போகிறோன்ட்டு நல்லா மூஞ்ச காட்டி எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அவளுக்கு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த மனசுக்குள்ளே வச்சுருந்த ஆசையை இதை கேட்டுவிட்டு இந்த பெயின்ஃபுல்லான ரிஜெக்ஷனை அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே ஓடிடுவாங்க. அடுத்தாப்புல இந்த வில்லப்பைய அவரு இவங்க ஊருக்குள்ள இருக்கிறதுலையே காசு புழங்கக்கூடிய அதிகமான இடம் இந்த பேஸ்பால் ஸ்டேடியம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை கொள்ளையடிக்க பிளான் போட்டு இவங்களை மட்டும் அப்படியே அனுப்பி விட்டுருவான். அந்த டீமை நம்ம டக்கு தாங்க லீட் பண்ணி போலீஸ் மாதிரியே அப்படியே மாறு வேஷத்தில் போய் பணத்தை கொள்ளடிக்க போவாங்க. அதே சமயம் எங்கிட்ட FBI ஏஜென்ட் இவர் நேற்று நைட்டு இந்த டாவு பொண்ணு இவளை பிடிச்சி அப்படியே மிரட்டி கிரட்டி ஏய் அவங்க எங்கேயோ கொள்ளடிக்க போயிருக்காங்க எங்கடி போறாங்க சொல்லுடி அப்படின்னு காட்டி குடின்னு மிரட்டி கேட்பான். அவ இவங்கள்ட்ட என்ன சொன்னான்றதெல்லாம் தெரியலங்க. ஆனால் FBI டீமு எல்லாத்தையும் ஒரு பேங்க் வாசல்ல இவங்க கரெக்டாக நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஆளு அதே தெருவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேடியத்தில் நிற்பாங்க. ஏன்னா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க. இவங்க பணத்தை திருடிட்டு போறப்பங்க அங்கே உள்ளுக்குள்ள அந்த செக்யூரிட்டி கூட கன் ஃபயரிங் பண்ணிடவும் அப்போ பக்கத்தில் இருந்த இவங்க FBI இங்க என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு இப்போ மொத்த FBI டீமு அப்புறம் போலீஸ்ன்ட்டு எல்லாம் நம்ம ஆட்களை அப்படியே கட்டம் கட்டிடுவாங்க. நடுவில் நம்ம கொள்ளக்காரங்க கும்பல் மட்டும் அப்படியே நல்லா வகையாக மாட்டி
மாட்டிப்பாங்க. சுற்றி FBI போலீஸ்ன்ட்டு இவங்களும் நல்லா அவங்களுக்கு சுட்டுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ஈடு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்திலங்க தப்பிக்க வழியே இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சு போயிடும். அதில் கூட்டத்தில் இருந்தவனுக்கு வேற கன் ஷாட் விழுந்துரும். அப்போவே டக்கு கூட்டத்தில் வந்த அந்த சின்ன பையன்ட்டா கூப்பிட்டு, அடே நீ இப்போவே கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகிட்டீங்கன்னா உனக்கு 7 வருஷத்தோட போயிடும்டா, போடா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லுவான். இவன் வீராப்ப காட்டிக்கிட்டு, நான் போடா நான் செத்தாலும் உங்க கூடயே சாவான்ட்டு இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ FBI ஒரு மாதிரி உள்ள இந்த பாம்பை போடுவோம். டக்கு கத்துவான், டே எல்லாம் காதை பொத்திக்கங்கடான்னு கத்த ஒரு சத்தம் கேட்குதுங்க. பையன் அந்த பாம்பில் காது போய் அப்படியே மண்டை அப்படியே கொஞ்சின்னு சத்தம் கேட்டாப்புல அப்படியே ஒரு மாதிரி கிறுக்கு தட்டி போய் அப்படியே எந்திரிச்சு நின்றுவாங்க. ஒரு செகண்டு அவன் தலையிலே சுட்டு அப்படியே கொடூரமாக கொண்டுருவாங்க. ஓய்யோ இவன் செத்து அப்படியே சாயுவான். பதிலுக்கு இவங்களும் போலீஸை சகட்ட மணிக்கு சுட்டு தள்ளி அப்போது டிரைவர் பையங்க அவன் இவங்களை கூப்பிட்டு வச்சு, மச்சான் நீங்கள் 2 பேரும் போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்கடா, என்னால் தப்பிக்க முடியாது, எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே நான் கூப்பிட்டு போகிறேன்டான்ட்டு இவன் இப்போ அழகா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணி போலீஸை டைவர்ட் பண்ணி நம்ம பாய்ஸை அப்படியே எஸ்கேப் ஆகி விட்டுருவாங்க. இவன் அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். நம்ம ஆட்கள் அப்படியே போலீஸ் ஆட்டம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்போ FBI கிட்ட வந்தோம், சார் நாங்கள் போலீஸ் சார் அப்படின்றாப்லையே. இப்போ அவங்கள்ட்ட அந்த FBI கிட்டேருந்து அழகாக நேக்கா எஸ்கேப் ஆகிட்டு அப்படியே ஒரு ஆளாக 2 பேரும் அப்படியே தனித்தனியாக வேறு தெருவில் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த FBI ஹெட்டு எது 2 போலீஸு உள்ளேந்து போனாங்களா அப்படின்னு கேட்டுவிட்டு இவரும் இப்போ ஸ்டேடியம் பின்னால் போயிட்டு அங்கே இவனை பார்த்துருவாரு. இந்த ஃப்ரெண்டுக்காரனை, டேய் நில்றா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரங்க அங்கேயே ஷூட் பண்ணிட்டு ஒரு மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி கன் ஷாட் நடக்கும். FBI ஏஜென்ட்டு இவனை கதறுவார், டேய் சரண்டர் ஆயிடுறா, ஒழுங்குமரியா சரண்டர் ஆயிடுறான்ட்டு எவ்வளவோ கூப்பிடுவாருங்க. இவன் ஆள் ஒரு மாதிரி கிறுக்கனாச்சு இல்லையா, கோவத்தில் போடா சரண்டராச்சு மயிராச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண்ணை தூக்கிட்டு அப்படியே சுடா போவான். அப்போ சைடில் நின்றுட்டு இருந்த இன்னொரு போலீஸுங்க அவர் இவன் மூஞ்ச காட்டி சுட்டு கொன்று போட்டுருவாரு. டக்கு தான் நண்பன் தான் கண்ணு முன்னாடியே செத்து போகிறத பார்த்துட்டு ஆளுக்கு சரியான கோவங்க. முதல்ல இந்த கோவத்தோட போய் அந்த கொள்ளடிக்க பிளான் போட்டு கொடுத்த இவங்களோட ஹெட்டை போய் தேடி அப்படியே வெறியோட கொல்ல போகிறான். முதல்ல அவனை அடியால, வாடா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு கொண்டுவிட்டு அடுத்ததாக பாஸை போட்டு சகட்ட மணிக்கு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் சாக போகிறப்ப தாங்க சொல்கிறான், அடே உன் அம்மாவில் நான் தாண்டா சுட்டு கொன்னேன், உன் அப்பனும் இதே மாதிரி தான் கொள்ளடிக்கிறப்ப நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான், உன் அம்மாவில் நான் அப்போ அவன் கண்ணு முன்னாடியே கொன்னேன்டா, உன் அப்பன் எனக்கு பயந்துக்கிட்டு தான்டா உன்கிட்ட நான் தான் சுட்டேன், நான் தான் உன் அம்மாவை கொன்னேங்கிறத சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கேன்டா அப்படின்லாம் சொல்ல இவனுக்கு அங்கேயே சரியான கோவங்க. ஒக்காளி சாவுடா அப்படின்ற மாதிரியே அவன் ஆண் குறியப்பட்டு அங்கேயே சுட்டு தள்ளி கொண்டுருவான். இப்போ போலீஸ்டேருந்து அப்படியே தப்பிச்சு ஊருக்குள்ளே இப்படியே அப்ஸ்காண்டாகி அப்படியே போலீஸ்க்கு பயந்தே ஒழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. FBI காதலியை விட்டு அவனுக்கு ஃபோன் போட்டு கூப்பிட விடுவாங்க. இவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தாங்க அவள்கிட்ட அப்படியே பேசுவான் பாருங்க, வாடா கல்யாணம் பண்ணிக்கலாம் வா, வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் யாருமே இல்லை வா அப்படின்ட்டு இருப்பா. இவனுக்கு அதெல்லாம் பார்த்து அப்படியே பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. உடனே போடிட்டே அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு ஓடிடலான்ற மாதிரி இல்லாமல் அழகா மெச்சூர்டா, ஓகே கிளாரு நம்ம பண்ண துரோகத்தில் தான் அந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணுறான்றத அழகாக புரிஞ்சுக்கிட்டு நான் வர்றேன், ஆனால் உங்ககிட்ட நான் ஒன்று தாண்டி சொல்லணும், சாரிடி ஐ எம் ரியலி சாரின்ட்டு சரி இப்போ நான் வர்றேன் அப்படின்ட்டு அப்படியே காலை கட் பண்ண போக அங்கே கிளாருங்க இதுக்கு முன்ன இவன்கிட்ட பேசுகிறப்ப என் அப்பா அம்மா 2 பேருமே சம்மர் டைமில் தாண்டா இறந்து போனாங்க, அப்போல்லாம் எனக்கு சம்மர் வந்தாலே யாருன்னா செத்து போயிடுவாங்களோ, சம்மர்னாலே எனக்கு நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே இப்போ இவன்ட்ட அடிடடி கால் கட் பண்ணிடாதரா, இப்போ மட்டும் நீ வந்தீன்னா இது என்னோட சன்னி டேஸ் என்னோட சம்மர் மாதிரி எனக்கு ஆகிரும்டா அப்படின்னு இதை இந்த FBIக்கு புரியாத மாதிரி அவனுக்கு ஒரு க்ளூ கொடுத்துவிட்டு அப்படியே இவனை அடே நீ இங்கே தான் இருந்து என்ன பார்க்குறியடா அப்படின்ற மாதிரி அப்படியே தேடுவா போருங்க. ஆள் சிரிச்சுக்கிட்டே ஓகே இன்னும் நம்ம கிளாரோட மனசில் நம்ம இருக்கோன்ற அந்த காதல் இன்னும் இருக்குன்றத அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஆள் ஊருக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் அப்படி பேகை வச்சுக்கிட்டே ஒரு மாதிரி போலீஸ்க்கு பயந்து அப்படியே என்னென்னமோ பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அங்கங்க இதுக்கு முன்னாடி இந்த கிளாரு ஒருத்தனை ரேப் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதை இவங்க தெரிஞ்சு போய் இவன் அப்படி ஹீரோயிசம் காட்டி ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் அடித்து அவனை கண்ணெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு கடைசியாக போகிறப்ப மூஞ்ச வேற காட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. ஓய்யோ இப்போ இந்த அடிப்பட்ட பாம்பு மாதிரி எப்படின்னா அந்த நல்ல பாம்பு அப்படியே படம் எடுத்துக்கிட்டு கடைசியாக வந்து நம்மளை பழி வாங்குறதுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி மாட்டிப்பான். இவன்ட்ட கூட இருந்தவன் எல்லாம் கத்துவாங்க, மச்சி சுறா அவனை சுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இன்டென்ஸ் சுச்சுவேஷனில் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இவனாவே
மச்சி உன் கால் சரியாயிச்சா அப்படின்ட்டு கிட்ட வர பார்ப்பான். டமான்னு சுட்டு தள்ளி அப்படியே கொன்று போட்டுருவாங்க. ஆளு செத்த நியூஸு. அங்கிட்டு அந்த காதலி வீட்டில் இருந்தபடி அவ கேட்டு கண்ணீர் விடுறாங்க. கடைசியா இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி அவ பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றப்போ அங்க டக்கு அவளுக்கு ஒரு பணப்பையில அந்த பணத்தை விட்டு போயிருக்கதெல்லாம் அப்படியே பார்க்குறா. இங்க மறுநாள் இந்த காதலி அவ கார்டன்ல தோண்டிக்கிட்டு இருக்கப்ப அங்க அவளுக்கு பேங்க்ல கொள்ளடிச்ச பணத்துல பாதியா அவ பேர்ல வச்சுட்டு, சாரி டிக்ளேர், உனக்கு பண்ண இந்த ட்ரமாட்டிக்கான இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னால் எப்படி போக்குறதுன்னே தெரிலடி, என்னை மன்னிச்சிரு கிளார், ஐ லவ் யூ கிளார் அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். அங்கே இந்த படத்தை இப்படி ஒரு சேடான எண்டிங்கை கொடுத்து அங்கே இந்த படத்தை முடிக்கிறாங்க.